ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வாழப்பாடி டோல்கேட் முன்னாடி நின்றுட்டுருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சி டிராஃபி நடக்குது, அதை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். உண்மையை சொல்ல போனால் சேலத்துலேருந்து ஆத்தூர் வர பஸ்ஸெல்லாம் ரொம்ப வேகமாக தான் வரும் போல், பயங்கர வேகம். சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷனில் இருக்கிறோம். சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷனில் இருக்கோம். வாழப்பாடிக்கு வந்திருக்கோம். எடப்பாடியிலேருந்து ரஞ்சி டிராஃபி பார்க்க. போனோடனே பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர் பிளேயர்ஸ் எல்லாம் வலைப்பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிரவுண்டுக்குள்ளே போனால் நம்ம விஜய் சங்கரும் ஜெகதீசனும் பேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் ஜெகதீசன் நல்லா செஞ்சுரி அடிப்பாருன்னு நினச்சோம். கொஞ்சம் ஏமாற்றம் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப அதிரடியான ஆட்டம் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டார். என்ன பண்ணுறது, நல்ல ஒரு ஷாட்டு தான். 6 போக வேண்டியது, என்ன பண்ணுறது, கேட்ச் பிடிச்சிட்டாங்க, அவுட்டும் ஆகிட்டார். அடுத்த சிஎஸ்கே பிளேயர்ஸான ஆண்ட்ரஸை தவிர்த்து விஜய் சங்கரும் நல்ல ஒரு பேட்டிங் தான், நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார். விஜய் சங்கர் நல்ல ஒரு கரண்ட் ஃபார்மில் இருந்தார், நல்லா ரொட்டேட் பண்ணாங்க. இவர் சத்தீஸ்கர் பிளேயர் தான், ஆனால் இவர் பேர் தெரில. ஆனால் ரொம்ப நல்ல ஒரு போல் நல்லா ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா ஓடிட்டு இருந்தது. விழுந்துடான்னு சொன்னாங்க. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி விழுந்துருச்சு. நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக விழுந்துருச்சு. அப்புறம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய அறிவுக்கு நாளாக இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஜியோ சினிமாவில் லைவை போட்டு கிரவுண்டை அப்படியே பார்த்துட்ருக்கேன். பார்த்தீங்களா, 150 ரன்னு சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக பண்ணார். லைவில் பார்க்கும்போது அப்படி இருக்குது. ஒரிஜினலாகவே நல்ல கிளாஸியாக வாங்கினார். அதே சமயம் அடிச்சு வந்தார். நல்லபடியாக விஜய் சங்கர் வந்துட்டு 150 அடித்தார். அவங்களும் பாட்டு கிளம்பி